எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹை. போன வீடியோல ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஏன் 90% ஆஃப் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பணத்தை லூஸ் தான் பண்றாங்க, ப்ராஃபிட் மேக் பண்ணல, லாஸ் தான் மேக் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி வீடியோ பண்ணிருப்பேன். ஒவ்வொரு ரீசனும் தனித்தனியா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோ நான் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, சப்போஸ் இன் கேஸ் என்னோட வீடியோஸ் ஒரு 100 பேர் பாக்குறாங்க அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அதுல 90 பேர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பணத்தை லூஸ் பண்ண தான் போறாங்க. ஸோ பிஃபோர் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பத்தி டெக்னிக்கலா பேசுறதுக்கு முன்னாடி அந்த 90% அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு 70% ஒரு 60% குறைக்கணும் அப்படிங்கறது என்னோட மோட்டிவ். ஸோ அதை விட நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன் கேஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் போய் செக் பண்ணி பாருங்க, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சாதாரண ட்ரேட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 2 விஷயம் இருக்கும். ஒன்று நம்ம வாங்கலாம் இல்ல விற்கலாம். பட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 4 விஷயம் இருக்கு. ஒன்னு பை கால், பை புட், இன்னொன்னு செல் கால், செல் புட். இந்த மாதிரி 4 விஷயம் இருக்கு. இந்த 4ல எதை நான் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருந்துகிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா கால் ஆப்ஷனை பை பண்றதும் புட் ஆப்ஷனை செல் பண்றதும் க்ளோஸ் டு சிமிலர் தான். ஸோ இது ரெண்டுல நான் எதை பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பை ஆப்ஷன் அப்படிங்கிறதுக்கும் செல் ஆப்ஷன் அப்படிங்கிறதுக்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ், நீங்க இது ரெண்டுல எதை பண்ணணும், நீங்க எதை பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் அடைறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருந்துகிட்டு இருக்கு, அண்ட் உங்க ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி நீங்க எதை பண்ணணும், லாங் ரன்ல எதுக்கு ப்ராஃபிட் அதிகமா வரும் அப்படிங்கறத ரொம்ப கிளியர் கட்டா ரொம்ப ஷார்ட்டா நான் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க பை பண்ணணுமா செல் பண்ணணுமா ஈஸியா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் நீங்க இதை கிளாரிஃபை பண்ணாதான் அதுக்கப்புறம் நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே போக முடியும். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப சிம்பிளா ஈஸி டேர்ம்ல தான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ தமிழ்ல நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நினைச்சு மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் யூடியூப் கொஞ்சம் புஷ் பண்ணும். அண்ட் நீங்க என்னோட ஃபியூச்சர் வீடியோஸ், ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்னோட பழைய வீடியோஸ் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அனாலிசிஸ் வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு HDFC பேங்க் நம்ம ஸ்டாக் நம்ம வாங்குறோம் அப்படின்னா எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுவோம், ஸ்கிரீனர் அப்படிங்கிற வெப்சைட்ல போய் தான் அனலைஸ் பண்ணுவோம். அதுல போய் தான் ப்ராஃபிட் லாஸ் ஷீட், பேலன்ஸ் ஷீட், ஒரு ஷேரிங் பேட்டர்ன், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணுவோம், அனலைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான வெப்சைட் நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, opstore.defineedge.com அப்படிங்கிற வெப்சைட் தான். இந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கண்டிப்பா கொடுக்குறேன், நீங்க போய் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த வெப்சைட்ல தான் நீங்க போய் உங்க ஸ்ட்ராட்டஜி நீங்க பில்ட் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு பை விஸ் செல் அப்படிங்கறதையும் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ வாங்க இப்போ இந்த வெப்சைட் குள்ள போலாம். சோ இப்போ நீங்க பார்க்கறத நான் சொன்ன இந்த வெப்சைட்ல முதல்ல நம்ம எதை வாங்க போறோம் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிஃப்டியை நம்ம சூஸ் பண்ணிப்போம், ஏன்னா அதான் கொஞ்சம் சேஃபானது. அடுத்தது ஃபியூச்சரா ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆப்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிப்போம். அடுத்தது எக்ஸ்பைரி டேட். இந்த எக்ஸ்பைரி டேட் ஸ்ட்ரைக் அப்படின்னா என்ன, ஒரு இந்த ஆப்ஷன் செயின் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஏன்னா ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஸோ நம்ம தனி வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இந்த வீடியோல நம்ம பேசிக்ஸ் மட்டும் பார்ப்போம், பை செல் அப்படிங்கறத மட்டும் பார்ப்போம். ஸோ ஆப்ஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ணிட்டோம், அடுத்து எக்ஸ்பைரி சூஸ் பண்ணிக்கிட்டோம், அடுத்து ஸ்ட்ரைக் பிரைஸ், அதாவது நிஃப்டி பாத்தீங்கன்னா இப்போ 24,650 ரேஞ்ச் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதையும் நம்ம கிளிக் பண்ணிப்போம். அடுத்தது கால் ஆப்ஷனா புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது, சினா கால் ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ ரேண்டம் நம்ம அதை சூஸ் பண்ணிப்போம். அடுத்தது நம்ம முக்கியமான ஒன்று பையா செல்லா அப்படிங்கிறது. நம்ம ஃபர்ஸ்ட் பை அப்படிங்கிறதே பார்ப்போம். லாட் 1 or 2 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், நம்ம 1 அப்படிங்கிறதே வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஆட் பொசிஷன் கொடுத்தோம் அப்படின்னா நிஃப்டி ஆப்ஷன்ஸோட 25th July 2024 அப்படிங்கிற எக்ஸ்பைரி டேட்க்கு 24,650 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு கால் ஆப்ஷனை பை பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு பிரீமியம் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். எவ்வளவு பிரீமியம் அப்படின்னா 5,751 rupees. அண்ட் இந்த பை ஆப்ஷன் நம்ம வாங்குறது மூலமா நம்ம ப்ராஃபிட் அடைறதுக்கான பாசிபிலிட்டி எவ்வளவு அப்படின்னா, ப்ராபபிலிட்டி எவ்வளவு அப்படின்னா, probability of profit 32.79%, which means இப்போ நீங்க இந்த கான்ட்ராக்டை வாங்குனீங்க அப்படின்னா லாஸ் அடைறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகம். எந்த அளவுக்கு அதிகம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 68% நீங்க லாஸ் தான் ஆவீங்க. ஸோ ஃபர்தர் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஷேரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 10 ரூபாய் இருந்துகிட்டு இருக்கு, which means ஸ்ட்ரைக் பிரைஸ் 10 ரூபாய் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த 10 ரூபா ஒருத்தர் இந்த ஷேரோட கால் ஆப்ஷன் நம்ம பை பண்றோம்னு வச்சுப்போம். கால் ஆப்ஷன் பை பண்றோம்னு இந்த ஷேர் மேல போகும் நம்ம ஸ்பெகுலேட் பண்ணி பிரீமியம் கொடுத்து காசு வாங்குறோம். பிரீமியம் ஒரு 2 rupees வச்சுப்போம். ஸோ எக்ஸ் அப்படிங்கிற ஷேர் கால் ஆப்ஷன் நம்ம பை பண்றோம், பிரீமியம் எவ்வளவு அப்படின்னா 2 ரூபா. சரி, இப்போ இந்த ஸ்டாக்கோட எக்ஸ்பைரி டேட் வருது அண்ட் வரும்போது இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா 10 ரூபாயில இருந்து 11 ரூபாய்க்கு மூவ் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். விச் மீன்ஸ் நீங்க நினைச்ச மாதிரியே 10 ரூபாயில இருந்து மேல போயிருக்கு, ஸ்பெகுலேட் பண்ணது கரெக்டா இருந்திருக்கு. பட் உங்களுக்கு ப்ராஃபிட் வருமான்னு கேட்டீங்கன்னா வராது. ஏன்னா நம்ம பே பண்ண பிரீமியம் எவ்வளவு அப்படின்னா 2 ரூபா. பட் இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா 10 ரூபாயில இருந்து வெறும் 11 ரூபா தான் மேல போயிருக்கு. ஸோ ஸ்டில் நம்ம 1 ரூபா லாஸ்ல இருந்துகிட்டு இருக்கோம். என்னதான் நம்ம மேல போகும் ஸ்பெகுலேட் பண்ணது கரெக்டா இருந்தாலுமே ஒரு பெரிய மூவ்மெண்ட் கிடைக்காதனால ஸ்டில் நம்ம லாஸ்ல இருந்துகிட்டு இருக்கோம். சரி, இப்போ சினாரியோ 2 எக்ஸ்பைரி டேட் வருது, 10 ரூபாயில இருந்து 12 ரூபாய்க்கு போகுது. இப்போ நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரும்னு கேட்டீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரி என்னதான் மேல போயிருந்தாலுமே
₹0 தான் ப்ராஃபிட் வரும். பட் லாஸ்மே 0 தான். அதாவது நீங்க கட்டின காசு திரும்ப வந்துடும். பட் எந்த ப்ராஃபிட்மே கிடையாது, எந்த லாஸ்மே கிடையாது. இதுக்கு பேர் தான் பிரேக் ஈவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப சினாரியோ நம்பர் 3. அந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா ₹10 இருந்து ₹13 போகுது. அதாவது பிரீமியம் தாண்டி அடுத்த லெவலுக்கு போகுது. இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் ஆரம்பிக்கும். ₹1 ப்ராஃபிட் வருது. ₹14 போச்சுன்னா ₹2 ப்ராஃபிட். ₹15 போச்சு அப்படின்னா ₹3 ப்ராஃபிட். இந்த மாதிரி ப்ராஃபிட் அன்லிமிட்டடா போய்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு மேல போகுது அந்த அளவுக்கு. ஸோ இந்த பை ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அப்படிங்கிறது அன்லிமிட்டடா இருந்துகிட்டு இருக்கும். சரி, இப்போ அடுத்த சினாரியோல அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ₹10 ஆரம்பிச்சுல எக்ஸ்பைரி டேட் வர வரைக்குமே ₹10 அப்படியே இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா ஸ்டில் நீங்க லாஸ்ல இருந்துகிட்டு இருக்கீங்க. இன்ஃபேக்ட் நீங்க கட்டின மொத்த பணமும் மொத்தமா போயிடும். ஏன்னா நம்ம மேல போகும் ஸ்பெகுலேட் பண்ணி தான் காசு கட்டணும். பட் இந்த ஸ்டாக் மேலேயே போகல. என்னதான் கீழே போகட்டினாலுமே மேலேயே போகாம அதே பிளேஸ்ல இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம கட்டின மொத்த காசுமே மொத்தமா போயிடும். இது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பெட் கட்டுற மாதிரி தான். மேல போக நீங்க பெட் கட்டினீங்க, மேல போகல, ஸோ மொத்த காசும் போச்சு. அண்ட் ₹10 கீழே போனாலுமே மொத்த காசும் போயிடும். ஸோ ஒரு இடத்துல நீங்க கவனிங்க, நீங்க ப்ராஃபிட் ஆகணும் அப்படின்னா உங்க பிரீமியம் தாண்டி ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடந்து ஸ்டாக் மேல போகணும். ஒரு புட் ஆப்ஷன் அப்படின்னா உங்க பிரீமியம் தாண்டி ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடந்து ஸ்டாக் கீழே போகணும். இந்த மாதிரி ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடந்தா மட்டும்தான் நீங்க ப்ராஃபிட் அடைவீங்க. 4 சினாரியோல வெறும் ஒரு சினாரியோல தான் ப்ராஃபிட் அப்படிங்கிறதே வருது. இதனாலதான் பாத்தீங்கன்னா 32% தான் நீங்க ப்ராஃபிட் அடைக்கிற ப்ராபபிலிட்டி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை பை பண்ணும்போது. பட் இதுல பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்க வெறும் ₹5,700 கட்டினாலே போதும். அண்ட் உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மேலே போய்கிட்டே இருக்கோ, எந்த அளவுக்கு கீழே போய்கிட்டே இருக்கோ, அன்லிமிட்டடா வந்துகிட்டே இருக்கும் ப்ராஃபிட். இதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. சரி, இப்போ நான் உங்களுக்கு இந்த பை ஆப்ஷனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இதுல கவனிங்க, இதுல ஒரு லாட்ல பாத்தீங்கன்னா நீங்க 25 ஷேர் வாங்கணும். இப்போ நம்ம பார்த்த ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் பிரைஸ் ₹230. பட் நம்ம ஒரு குவான்டிட்டியில் வாங்க முடியாது. நம்ம அட்லீஸ்ட் மினிமம் 25 வாங்கி ஆகணும். ஸோ 25 வாங்குறதுனால தான் 5,000 மொத்தமாக ஓவராலாக வருது. ஸோ இப்போ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 24,650 இருக்குல்ல, அதான ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பிளஸ் இந்த ஆப்ஷன் ப்ரைஸ் இது ரெண்டையும் சேர்த்தா தான் பிரேக் ஈவன். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஆப்ஷனில் பிரேக் ஈவன் எவ்வளோ அப்படின்னா 24,881. அதாவது எக்ஸ்பைரி டேட் வரும்போது இந்த நிஃப்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பை ஆப்ஷனை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 24,881 அட்லீஸ்ட் வந்தாதான் நீங்க கட்டின காசாவது திரும்ப கிடைக்கும். இதுக்கு கீழே எந்த அளவுக்கு போதும் அந்த அளவுக்கு லாஸ் ஆரம்பிக்கும். அண்ட் 24,650 இருந்துச்சு அப்படின்னா அது கீழே போச்சு அப்படின்னா மொத்த காசும் போயிடும். இதை நீங்க ஈஸியா இந்த பே ஆஃப் சார்ட்ல நீங்க ஈஸியா பார்க்க முடியும். இதுல கவனிச்சிங்க அப்படின்னா நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ எக்ஸாக்டா 24,650 வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ ஆரம்பத்த இடத்துலயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா இங்க இதுல லாஸ் பாத்தீங்கன்னா -5,751 இருக்கும். இதுதான் நீங்க கட்டின மொத்த காசுமே. ஸோ மொத்த காசுமே போயிடுச்சு. ஆனால் இந்த கீழே எவ்வளோ தூரம் போனாலுமே அதே -5,751 தான். ஸோ மொத்த காசு போனது தான். எவ்வளோ கீழே போனாலுமே ஒன்று தான். பட் இன்கேஸ் கொஞ்சம் மேலே போச்சு அப்படின்னா ஸ்டில் லாஸ்ல தான் இருந்துகிட்டு இருப்பீங்க. பட் அந்த லாஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டே போகும். -3,000, -2,000, -1,000 இந்த மாதிரி கம்மியாயிட்டே போகும். எப்போ இந்த பிரேக் ஈவன் அப்படிங்கிற 24,881 தாண்டுதோ அப்போதான் கிரீனாவே மாறி ₹24 ப்ராஃபிட்டே வருது பாருங்க. 24,881 தாண்டா தான் ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு மேலே எந்த அளவுக்கு போதோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் அன்லிமிட்டடாக வந்துகிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் 26,000 போச்சு அப்படின்னா ₹50 ப்ராஃபிட் வரும். நீங்கள் ₹5,000 கட்டினீங்க அப்படின்னா 10 டைம்ஸ்லாம் ப்ராஃபிட் ஈஸியாக வரும். பட் இவ்வளோ பெரிய மூமெண்ட்லாம் கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். பட் பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். சரி, இப்போ உங்கள் பை ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் புரிஞ்சிருச்சு. காசு கட்ட வேண்டியது கம்மி தான். பட் ஜெயிக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி ரொம்ப கம்மி. அதே சமயத்தில் நீங்கள் ப்ராஃபிட் ஆக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அன்லிமிட்டடாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் பை ஆப்ஷன். இதுவே நீங்கள் செல் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன்றுமே பண்ணல, அதே ஆப்ஷன் கான்ட்ராக்ட் தான். பை அப்படிங்கிறதுக்கு பதிலாக செல் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் கொடுக்குறேன். சூஸ் பண்ணி நான் மாடிஃபை கொடுத்தேன் அப்படின்னா செல்லுக்குள்ள பே ஆஃப் சார்ட்டும் எல்லாமே வந்துடும். இதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 67.15%. அதாவது நீங்கள் பை ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கோ அதை விட அதிகமாக செல் ஆப்ஷன் நீங்க வாங்கும்போது ப்ராஃபிட் எடுக்கிற பாசிபிலிட்டி தான் அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. சரி, நான் இதையுமே எக்ஸ் அப்படிங்கிற ஷேரோட எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். இப்போ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷேர் இருக்கு. அந்த ஷேர் பாத்தீங்கன்னா ₹10 இருந்துகிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் அந்த ஷேரோட ஸ்ட்ரைக் பிரைஸ் ₹10. இப்போ நீங்க அந்த ஷேர் ₹10 கீழே போகாது அப்படின்னு ஸ்பெகுலேட் பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்றீங்க. ஸோ எக்ஸ் அப்படிங்கிற ஷேர் ₹10 ஸ்ட்ரைக் பிரைஸ், புட் ஆப்ஷனை செல் பண்றீங்க கீழே போகாது அப்படின்னு சொல்லி. இப்போ எக்ஸ்பைரி டேட் வருது. இப்போ என்னென்ன சினாரியோ நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ₹10 ஆரம்பிச்சு ₹10 முடியலாம். ஸோ இப்போ நீங்கள் நினைச்ச மாதிரி கீழே போகல. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கான்ட்ராக்டோட ப்ரீமியம் மொத்தமாக ப்ராஃபிட்டாக கிடைச்சிடும். இப்போ ₹10 இந்த ₹11 போகுது, ஆறு ₹12 போகுது, ஆறு 13, 14 எவ்வளோ வேணா போட்டோம். எவ்வளோ மேலே போனாலுமே நீங்கள் நினைச்ச மாதிரி கீழே போகல அப்படிங்கிறதுனால அந்த கான்ட்ராக்டுக்கான ப்ரீமியம் ருபீஸ் மொத்தமாக உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ என்னதான் நீங்கள் கீழே போகாதுன்னு சொன்னீங்க,
பட் ஸ்டில் 10 ரூபாயிலிருந்து 9 ரூபா போனாலுமே ஸ்டில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா இது ஒரு பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. ஒருத்தவங்க உங்க கான்ட்ராக்டை வாங்கியிருப்பாங்களே, அவங்க கட்டின ப்ரீமியம்க்கும் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸும் ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பிரேக் ஈவன் நடக்காது. நீங்க ஃபர்ஸ்ட் பை ஆப்ஷனை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிரேக் ஈவன் என்ன அப்படின்னு. ஸோ பிரேக் ஈவன் நடக்காதனால ஸ்டில் அதோட ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைச்சிரும். மொத்த ப்ரீமியம் கிடைக்காட்டாலுமே ஓரளவுக்கு ப்ரீமியம் கிடைச்சிரும். 10 ரூபாயில இருந்து 8 ரூபா போனா கூட உங்களுக்கு பிரேக் ஈவன் கட்டின காசு திரும்ப கிடைச்சிருமே தவிர லாஸ் ஆகாது. எப்ப அந்த 8 ரூபாய்க்கும் கம்மியா போகுதோ அப்பதான் உங்களுக்கு லாஸ் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிக்கும். லாஸ் அப்படிங்கிறது அன்லிமிட்டடா இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த பை செல் அப்படிங்கிறது அப்படியே ஆப்போசிட் ஆனதுதான். முதல்ல நான் சொன்ன பை ஆப்ஷன் அப்படிங்கிறது அதுல என்னதான் நடக்குமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா செல் நடக்கும். செல் என்ன நடக்குமோ அது அப்படியே ஆப்போசிட்டா பை நடக்கும். ஸோ இந்த செல் ஆப்ஷன் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளோட உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்க பார்க்கறதா நிஃப்டியோட செல் ஆப்ஷன் அப்படிங்கிறது அதே கான்ட்ராக்ட் தான். இப்போ இதில் கவனிங்க, இதில் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 67 இருந்துகிட்டு இருக்கு. பட் நீங்க கட்ட வேண்டிய ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 67,000. அதில் பார்த்தீங்கன்னா வெறும் 6,000 தான். பட் இதில் 10 மடங்கு அதிகமாக நீ கட்ட வேண்டியது இருக்கும். 60,000 கட்ட வேண்டியிருக்கும். அண்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 5,751 தான். இந்த 5,751 எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, இதுதான் பை ஆப்ஷன்ல கட்ட வேண்டிய ப்ரீமியம். அந்த ப்ரீமியம் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரும். அவங்க இலக்க உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ அந்த பே ஆஃப் ஷார்ட்டாக ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல ஆக்சுவலாக நம்ம நிஃப்டியை செல் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம வாங்கின இடத்துல அப்படியே வித்திருந்தோம் அப்படின்னா நமக்கு வர ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 5,726. அண்ட் அது கீழே எவ்வளோ போனாலுமே நமக்கு ஸ்டில் அதே காசு மொத்தமாக வந்துடும். ஏன் இது கீழே போகுது அப்படின்னா நான் புட் ஆப்ஷனை செல் பண்ணல, கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. பட் இன் கேஸ் 24,650 அப்படிங்கிறத தாண்டி போனாலுமே என்னதான் நம்ம போன பெட் கட்டியிருந்தாலுமே இங்கே சப்போஸ் போனாலுமே நம்மளோட ப்ராஃபிட்ல கம்மியாகமே தவிர நமக்கு லாஸ் வர ஆரம்பிக்காது. எப்போ லாஸ் வரும் அப்படின்னா எப்போ இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிற 24,880 அப்படிங்கிற பாயிண்ட்டை தாண்டுதோ அப்போதான் நமக்கு லாஸ் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிக்கும். ஸோ நீங்க உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் பை அப்படிங்கிறதுல நீங்க கட்ட வேண்டிய ப்ரீமியம் கம்மி, உங்களுக்கு வரப்போற ப்ராஃபிட் அன்லிமிட்டடா இருந்துகிட்டு இருக்கும். பட் பெரிய கேட்ச் என்ன அப்படின்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. அதே செல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க கட்ட வேண்டிய மார்ஜின் ஹியூஜ் பெருசா இருந்துகிட்டு இருக்கும். லாஸ் வந்துச்சு அப்படின்னா அன்லிமிட்டடா பெரிய லாஸா வந்துகிட்டு இருக்கும். பட் ப்ராஃபிட் அடையிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்டா ஆப்ஷன் செல் தான் பண்ணுவாங்க, பை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் பணம் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த 8% 6% ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஹியூஜ் ப்ராஃபிட். பாசிபிலிட்டி எதுல அதிகமா இருக்கோ அதை அவங்க பார்ப்பாங்க. யார் அதிகமா ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்காங்களோ, ரிஸ்க் டு ரிவார்டு வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் பை ஆப்ஷன் பை பண்ணுவாங்க. ஆர் இந்த ஸ்டாக் ஆர் இந்த நிஃப்டி கான்ஃபிடென்ட்டா ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்க போது யார் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்களோ அவங்க தான் பை ஆப்ஷனை வாங்குவாங்க. ஸோ நீங்க ஒரு அக்ரெசிவான ட்ரேடர், பெரிய ரிஸ்க் எடுக்கிற ட்ரேடர் அப்படின்னா நீங்க பை ஆப்ஷனை தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல நான் கொஞ்சம் சேஃபா இருந்துக்கிறேன், எனக்கு ப்ராஃபிட் கம்மியா வந்தாலே போதும், பட் எனக்கு ஒரு டெஃபினட்டா ப்ராஃபிட் வந்தாகணும், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க செல் ஆப்ஷன் போறதான் பெட்டர். பட் மார்ஜின் மட்டும் நீங்க அதிகமாக பே பண்ண வேண்டியது அதான் முக்கியமான கேட்சே. ஸோ இப்போ உங்களுக்கு பை செல் அப்படிங்கிற டிஃபரன்ஸ் தெளிவா புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். இது ரெண்டுல எதை நீங்க சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நீங்க தான் டிசைட் பண்ணணும். இதை டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஆப்ஷன்ஸ் செயின்குள்ளேயோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளேயோ நீங்க போக ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் நான் பை பண்ணுவேன்னா செல் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா நான் மோஸ்டா செல் தான் பண்ணுவேன். அண்ட் நான் மோஸ்டா ட்ரேட் பண்ண மாட்டேன். நான் போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜ் பண்றதுக்காக நான் ஆப்ஷன்ஸ்ல நிஃப்டியை செல் பண்ணி வைப்பேன், ஒரு சில ஸ்டாக்ஸை செல் பண்ணி வைப்பேன். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கிரேக் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுவேன். சப்போஸ் நீங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிரேக் கம்யூனிட்டி அப்படிங்கிறது க்ளோஸ்ட் கம்யூனிட்டி. நான் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறதுலாம் ட்ரான்ஸ்பர் எனக்கு போஸ்ட் பண்ணிருப்பேன், முக்கியமான மார்க்கெட் அட்வைஸும் போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க ஷேர் மார்க்கெட்ல சீரியஸா இருக்கீங்க அப்படின்னா கிரேக் கம்யூனிட்டி டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் மூலமா கமெண்ட் மூலமா காட்டுங்க. உங்க ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் அடுத்த ஆப்ஷன்ஸ் வீடியோ ஃபினான்ஸ்ல உங்களை வந்து பார்க்கறது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Until then, goodbye.